எனது உயிரினும் மேலான கழக கண்மணிகளே, நமது கழகம் நடந்து முடிந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் இந்த செயற்குழுவை கூட்டியிருக்கின்றோம். எதிர்க்கட்சியாக இருந்த நம்மை ஆளும் கட்சியாக மாற்றியதன் மூலம் மக்கள் மாபெரும் பொறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எதையாவது சொல்லி எப்படியாவது ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஆதங்கம் இருந்ததுண்டு. ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு எதிர்க்கட்சியில் இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்கள் நேர்மையான செயல்பாட்டின் மூலம்தான் நமக்கு கிடைக்க முடியும். வாக்குறுதிகள், வாய்ஜாலங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதும் அவர்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்பதும் இப்பொழுது நிரூபணமாகி இருக்கிறது. சிறிது காலத்துக்கு முன் ஆளும் கட்சியாக இருந்த நாம் தோல்வியை தழுவினோம். நம்மை அரியணையேற்றிய மக்களே நம்மை தோற்கடித்தனர். காரணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆட்சியில் இருந்த போது நடந்த தவறுகளே மக்கள் நம்மீது வெறுப்பு கொள்ள காரணமாயிருந்தன. ஆகவே சமூக விரோத சக்திகளை ஒடுக்கிய தீர்வோம் என உறுதியளிக்கிறேன். எனவே அந்த தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது நமது கடமையாகும். ஒரு கட்சியின் தலைவனாக உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த நான் முதலமைச்சரான பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தக்காரனாக ஆகியிருக்கிறேன். எனவே நமது சொந்த வெறுப்புகளை எல்லாம் மறந்து மக்கள் நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நெஞ்சார்ந்த வணக்கம். எதுக்காக இன்னும் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல எழுத ஆறுதல் கிடைக்காதுமா? நான் உன்னை கெடுத்தது வெளியே யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சது என் கஸ்டடியில் இருக்கிற உன் புருஷன் உயிரோட வீடு திரும்ப மாட்டான். மனசை தேத்திட்டு வீட்டுக்கு போ. உஷா, உஷா, உஷா. போன மாசம் 8ஆம் தேதி உங்க புருஷன் கைதாகி R2 போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருந்தப்ப அவரை பார்க்க போனீங்களா? ஆமா. அப்ப எத்தனை மணி இருக்கும்? ராத்திரி ஒரு 7:30 8 மணி இருக்கும். ராத்திரில கைதிகளை பார்க்க பர்மிஷன் இல்லையே, நீங்க மட்டும் உங்க புருஷனை எப்படி பாத்தீங்க? அங்க இருந்த ஏட்டுக்கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்த அவர் என் புருஷனை பார்க்க அனுமதி கொடுத்தாரு. நீங்க உங்க புருஷனை பார்க்கும்போது ஏட்டு வந்து உங்களை கூப்பிட்டாரா? ஆமா, ஏட்டு வந்து கூப்பிட்டதும் நான் இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள போனேன். ஏட்டு கதவை சாத்திட்டு வெளியில போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட ஒரு புருஷனை திருத்துறது பொண்டாட்டி கையில தான் இருக்குன்னு சத்தம் போட்டாரு. நான் அதுக்கு எனவே அவரை ஒழுங்கா வேலைக்கு போக சொல்றேன், அவரை விட்டுடுங்கன்னு கையெடுத்து கூப்பிட்டேன். அதுக்கு அவர் என் புருஷன் கிட்ட இனிமே நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு என் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டர் உன்னை கற்பழிச்சதா சொல்றதெல்லாம் போய். இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர். அவர் மேல அபாண்ட சொன்னா நல்லா இருக்கவே மாட்டாங்க. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் உஷாவே தனது சாட்சியத்தில் போலீஸ் நிலையத்தில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று கூறியதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறேன். தர்மா, எதுக்காக என் ஆபீஸ்க்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்க? ஏழைங்களோட நிலத்துல அத்துமீறி நீ உள்ள நுழைஞ்சதுனாலதான் உன் ஆபீஸ்க்குள்ள நான் நுழைஞ்சிருக்கேன். இவங்களெல்லாம் வெளியே போச்சோன்னா உன் மரியாதைய நீ காப்பாத்திக்குவ. உனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்க இருக்கிற இடத்தையெல்லாம் உன் ஆள் பலம் படபலத்தை வச்சு வளைச்சு போட்டு கட்டணம் கட்டியிருக்க. இப்ப இடமே இல்லைங்கிறப்போ ஸ்கூலு சுடுகாடு இதையெல்லாம் கூட நீ விட்டு வைக்கிறது இல்ல.
அண்ணா நகர்ல இருக்கிற இந்த இடம் ஏழைகளுக்கு சொந்தமானது. அதை உன் பேருக்கு பதிவு பண்ணிருக்க. அந்த இடம் அங்கே இருக்கிறவங்களுக்கே சொந்தம்னு இதுல நீ ஒரு கையெழுத்து போடு. என்னடா யோசிக்கிற? நேத்து கோர்ட்ல ஒரு லாயரை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனியே, அது வேற யாரும் இல்ல, இந்த தர்மாவோட அப்பா. நான் அப்பவே உன் கதையை முடிச்சிருப்பேன். இதுல நீ கையெழுத்து போடணுங்கிறதுக்காகத்தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். போடுறா கையெழுத்த. அந்த 6 ஏக்கர் உனக்கு சொந்தம்னு நீ பிடிவாதமா இருந்தா உனக்கு 6 அடி தான் சொந்தமாகும். முடிவு பண்ணிக்க. அப்பாவி ஜனங்க நிலத்தை அடிச்சு பிடுங்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். அண்ணா நகர்ல இருக்கிற நிலம் அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு சொந்தம்னு அமர்நாத் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இது அப்பாட்ட கொடுத்துருங்க. தர்மா, இந்த நிலம் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு சொந்தம்னு அப்பா கோர்ட்ல வாதாடி ஜெயிக்க பார்த்தாரு. நானும் எவ்வளவு பத்திரிக்கையில எழுதி பார்த்தேன். ஆனா எங்களால சாதிக்க முடியாத நீ சாதிச்சிட்ட. நீ அடிக்கடி சொல்லுவியே கத்தி முனையை விட பேனா முனை கூறானதுன்னு. ஆனா இப்ப கத்தி முனை தான் கூறானது. நான் ஆயுதத்தை கையில் எடுத்ததுனால தான் அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். தர்மா, உன்னை நினைச்சு சந்தோஷப்படுற அதே நேரத்துல எனக்கு பயமாவும் இருக்கு. என்ன? நீ நல்லது செய்ய செய்ய உனக்கு எதிரிங்க அதிகமாயிட்டே போறாங்க. நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இப்படி பயந்துகிட்டு இருந்தா நடக்காது. நீ கவலைப்படாத. நான் ஏழைங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த ஏழைங்களோட சந்தோஷம் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். வரனே? சரி தர்மா. தர்மா நமக்கு எதிராக எல்லாத்தையும் செய்யறான். எதுக்காக அவனை நம்ம இடத்துக்கு வர சொன்ன? எந்த பந்தை எப்படி அடிச்சா எங்க போய் விழணும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் எல்லா இடத்துலையும் நானே ஜெயிச்சிட்டேன். விளையாட்டுல சரிசமமான ஆளுகளோட மோதி பார்த்தாதான் உனக்கு வெற்றியும் தோல்வியும் தெரியும். பாதர்மா, அப்ப இவனுல சோதா பசங்கங்கிறியா? அதை நான் சொல்ல வேண்டாம், உனக்கே தெரியும். உனக்கு பேச்சு அதிகம், அனுபவம் குறைவு. எனக்கு வேலை அதிகம், நேரம் குறைவு. எதுக்கு வர சொன்ன? எங்க ஆளுங்க உன் கூட மோதி தோத்து போயிட்டாங்க. வீரம் எங்க இருந்தாலும் தேடி போய் பாராட்டுறது தமிழனோட மரபு. பேசாம எங்க கூட சேர்ந்துரு. தப்பு நடக்கிற பக்கம் தமிழன் சேர மாட்டான். பாவம், நீ உலகம் தெரியாதவனா இருக்க. வீட்டை விட்டு அனாதையா வந்துட்டதா கேள்விப்பட்டேன். அதனால என்ன? எத்தனையோ ஏழைங்களோட இதயத்துல குடியிருக்கிறேன். வாழ்க்கையில நீ அனுபவிக்க வேண்டியது அதிகம், ஆனா உனக்கு வசதி குறைவு. ஏழைங்களோட இதயத்துல சமைச்சு சாப்பிட்டு கட்டல் போட்டு தூங்கிட்டு இருக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு தான் நீ ஏழைகளுக்காக போராடிட்டு இருப்ப? ஏழைங்களுக்கு உதவுறதுக்கு பேரு போராட்டம் இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களை அழிக்காம விட மாட்டேன். உங்களையும் தூங்க விட மாட்டேன். தர்மா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு செயல் அதிகம், பேச்சு குறைவு. எனக்கு பலம் அதிகம், உனக்கு ஆயுசு குறைவு. இதோட மூடி யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கொலகாரன். இதோட மூடி யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கொலகாரன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அண்ணே, அண்ணே, நான் தான் அண்ணே, கீதா பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்க? அண்ணே, எனக்கு ஒண்ணு இல்லை அண்ணே. அண்ணே, அண்ணே.
சொல்லுமா. அண்ணா அண்ணா நான் பேசுறது கேக்குதா அண்ணா? கேக்குதுமா, சொல்லு, என்ன விஷயம்? அண்ணா அது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குண்ணா. கீதா, எதுக்குமா பயப்படுற? தைரியமா பேசு, பேசுன்னு சொல்றேன்ல. அண்ணா அண்ணா பெரியண்ணனை கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுண்ணா. என்னம்மா சொல்ற? யாரு? சொல்லுமா, யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. பாசமலர் படத்துக்கு அப்புறம் அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற தங்கச்சி இப்பதாம்மா நான் பாக்குறேன். உன் அண்ணனை கொண்டது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? சந்தேகமே வேண்டாம், நான் தான் கொன்னேன். அட பாவி, என் குடும்பத்தோட பழகி என்ன கல்யாணம் பண்ணி எதுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண? சொல்லு, எதுக்காக எங்க அண்ணனை கொலை பண்ண? உன் கைய புடிச்சு இழுத்தான்னு கையவே பிச்செடுத்து தர்மா கொன்னானே ராஜா, அவன் யார் தெரியுமா? என் கூட பிறந்த அண்ணன். இன்னைக்கு ஓ அண்ணனை நான் கொன்னேன்னு தெரிஞ்ச உன்னையே அழுது ஆத்திரப்படுறிய. இதே உணர்வு தானே எனக்கு இருக்கும். அதனாலதான் உன் அண்ணனை நான் கொன்னேன். என் பொண்டாட்டியாச்சேன்னு உன்னை கொஞ்ச நாள் விட்டு வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ என்ன விட மாட்ட போல இருக்க. கொலை செஞ்சது நான் தெரிஞ்சா என் கழுத்துக்கு தூக்கு கயிறு வருமேன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம என் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். கொலையும் செய்வாள் பத்தினின்னு பழமொழி இருக்கு. கொலையும் செய்வான் புருஷன்னு மாத்தி எடுத்து போறான். அடிபட்டுடுச்சாமா? வா வாமா வா. ஓடி. என்ன வீட்டில் யாரும் இல்லையா? யோ, அந்த தர்மா சிஎம் கடத்தான் நம்ம மலையில கடந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கியா?
என்ன ஒரே கூட்டமா இருக்கு? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்.